நான் எப்போவுமே விஜய் சாருக்கு சப்போர்ட்டாக உள்ள ஆள் தான். இப்போ உங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து கட்சியில சின்னமா குடுத்துருக்காங்க விஜய் சாருக்கு. இப்போ கூட நான் இந்த காதல் கதை சொல்லவா படத்தில நான் ஒரு கதை தான் சொல்றேன். ஆடியோ ரிலீஸில இத கண்டிப்பா சொல்லி ஆவணும். இது வந்து ஒரு ஒரு சின்னமாக இருக்கும். ஆனால் நான் காலையில 6 மணிக்கு எழுந்துக்கிறது, வீட்ல குக்கர் விசில் அடிக்கும். 8 மணிக்கு குப்பை வண்டி வந்து விசில் அடிக்கும். 10 மணிக்கு நான் பஸ்ஸில போம்போது கண்டக்டர் விசில் அடிப்பாரு. 12 மணிக்கு நான் படம் பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு வரும்போது ரசிகர்கள் என்ன பார்த்து விசில் அடிப்பாங்க. 3 மணிக்கு என் பையன ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போறப்போ அப்ப பிடி வாத்தியார் விசில் அடிப்பாரு. இப்ப கூட காதல் கதை சொல்லவா இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு நான் இங்க வந்திருக்கப்போ நான் காரை ரிவர்ஸ் எடுக்கும்போது செக்யூரிட்டி விசில் அடிச்சாரு. லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது மட்டும் இல்ல, நைட்டு 11 மணிக்கு மேல எதனா நீங்க தப்பு தண்டா ரோட்ல எதனா பண்ணுனீங்கன்னா போலீஸ் வந்து 11 மணி ஆச்சு கிளம்புங்க அப்படின்னு பீச்சில எல்லாம் கூட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த விசில் வந்து எல்லாத்துக்கும் பயன்படுறது. இதை வச்சு நான் வந்து விஜய் சாரை வந்து ஏதோ மறைமுகமா ஏதோ சொல்றேன் அப்படின்னு. அவர் வந்து என்னோட அண்ணன், சரிங்களா? நான் அவருடைய தம்பி. தயவு செஞ்சு நீங்க ஏதோ இன்டைரக்டா வேற எதுவும் போட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா நான் எது பேசினாலுமே அது இப்போ கூட இந்த தங்கச்சி சுமையா என் தலையில சுமையை வச்சுட்டு போயிட்டோம்மா. நான் ஏதோ ரிவ்யூ கொடுக்குறாரு நல்லா கொடுக்குறாரு சொன்னா அவர் நெகட்டிவாகவே கொடுத்துட்டு போறாரு அப்படின்ட்டீங்க. அந்த மாதிரி நான் எப்போவுமே விஜய் சாருக்கு சப்போர்ட்டாக உள்ள ஆள் தான். அதுக்காக நான் டிவிக்கான்னு கேட்காதீங்க. எனக்கு ஒரு கட்சி இருக்குது, சிஎஸ்கே கட்சி, கூல் சுரேஷ் கட்சி, சரிங்களா? அதுக்கு நீ ஓட்டு போட்டுருமா.